ரிஷப ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 2026 எப்படி இருக்கும்? ராசியில் செவ்வாய், ராசியாதிபதி சுக்கிரன் நீச்சம் கன்னி ராசியில். அதனாலும் அது 5ஆம் பாவம். 3ஆம் பாவத்தில் சூரியன் குரு. பாருங்கள், 3ல் குரு இருக்கிறது நல்லது கிடையாது. ஆனால் சூரியனுடன் குரு சேர்வது, அதுவும் 3ஆம் பாவத்தில் சேர்வது பேர் புகழ் கொடுக்கும், வசதி ஏற்படுத்தும், விரோதிகளை குறைக்கும், தைரியத்தை கொடுக்கும். நாம் இந்த வேலையை செய்யலாம். ஏனென்றால் சனி பகவான் நல்ல லாபத்தை கொடுக்குறாரு. அந்த சனிக்கு இப்பொழுது இந்த குரு பகவானுடைய பார்வை கொஞ்சம் இருக்கின்றது என்று சொல்லுவோம். கொஞ்சம் இருக்குது, கொஞ்ச நாளில் இன்னும் அதிகமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு செலவுகள் கட்டுப்பாடில் இருக்கும், லாபம் வந்து சேரும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரம், லோக்கல் வியாபாரம் பண்ணுறவங்க லாபத்தை பார்ப்பீங்க, மன சந்தோஷம் இருக்கும். ஆனால் சுக்கிரன் நீச்சம் அடையும் பொழுது வியாபாரிகளுக்கு சரியான நேரத்தில் அந்த வியாபாரம் செய்ய முடியாது. கொஞ்சம் சோம்பேறித்தனம் வரும். தூங்கிடலாமா, எக்ஸசைஸ் அப்புறம் பண்ணலாமா, உடம்புல சுறுசுறுப்பு குறையும் என்று சொல்லுவேன். அரசியல்வாதியாக இருக்கிறீர்கள். அரசியல்வாதியாக இருக்கும் பொழுது பாருங்கள், ராசிக்கு அதிபதி சுக்கிரன் நீச்சம் அடையும் போது அரசியல்வாதி, அதுவும் 5ஆம் பாவத்தில், தன்னுடைய வாரிசும் வெளியிலிருந்து வர பெண் வாரிசை சரியாக நினைக்க வேண்டும். யாரும் நம்மளை பார்க்கல அப்படின்னு நினச்சிட்டு யாராவது கம்மியாக வயசு இருக்கிற பெண்ணை தொட்டிங்கன்னா அல்லது ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பேர் புகழ் கெடுத்துடும். ஆமாம், இது ரொம்ப உஷார். 5ஆம் பாவத்தில் வருது இல்லையா? கெடுத்துடும், பேரை கெடுத்துடும். உஷாராக இருக்கு. ஆனால் நீங்கள் உஷாராக இருந்தால் பேர் புகழ் வசதி பணம் பதவி எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. கலைஞராக இருக்கீங்க, ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, நல்ல பணம் வரும், நல்ல வேலை வரும். உங்களுக்கு நீங்கள் செஞ்ச வேலைக்கு விரோதமாக பேசினவர்களும் இந்த மாதம் உங்களிலேருந்து பயப்படுவார்கள். நீங்கள் ஏதாவது சொல்லிடுவீங்க அப்படின்னு ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் எந்த விரோதமாக பேச மாட்டார்கள். விவசாயிகளுக்கு சுமாரான லாபம் உள்ள மாதம்தான் இந்த மாதம். வேலைக்கு செல்கிற ஆண் பெண் எல்லோருக்கும் சொல்கிறேன், தன்னுடைய நண்பரும் விரோதிகள் யார் என்று குறித்து கவனிக்க வேண்டும். ஏனென்றால் உங்கள் வேலை செய்யும் இடத்தில் சில விரோதிகள் உங்களை இறக்கி விடணும்னு காத்து கொண்டு இருக்கிறார்கள். வேலை அதிகமாக இருக்கும். இவருடைய தூண்டலினால் உங்களுக்கு சில நேரம் ஓவர் டைம் எல்லாம் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கும். ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீங்க, தைரியமாக இருப்பீர்கள். வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா, வயதான அண்ணி அப்பா எல்லாருக்கும் இந்த மாதம் நல்லாவே இருக்கும். ஏதாவது தெய்வம் கோயில் போகிறதோ அல்லது நம்ம வீட்டுக்கு யாருக்காவது பழைய நண்பர்கள் அல்லது வயதான சொந்தக்காரர்கள் வருவார்கள் என்று சொல்லலாம். அல்லது நீங்கள் யாத்திரை போவீங்க, அந்த மாதிரி ஒரு யோகம். அதனால் தெய்வத்துடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தில் நல்லா இருப்பீங்க. என்ன பிரச்சனை? பரிகாரம்: வியாழக்கிழமை பசுவுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க, மஞ்சா வாழைப்பழம் வாங்கி கொடுங்க, அல்லது வாழை மரத்துக்கு கீழே தீபம் ஏற்றுங்க. அதுவும் இல்லைன்னா அரச மரத்துக்கு கீழே சாயந்தரம் ஒரு தீபம் ஏற்றுங்க. தன்னுடைய குலதெய்வ வழிபாடை செய்ய வேண்டும். இதை செஞ்சிங்கன்னா நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.